வணக்கம். இன்று நாம் தமிழ் மரபின் அற்புதமான செல்வம் திருக்குறள் பற்றி பேசப் போகிறோம். உலக நெறிகளுக்கு வழிகாட்டிய இந்த குறள்களில் காலத்தை கடந்த ஞானம் ஒளிந்திருக்கிறது. வாங்க, இந்த புனிதமான பயணத்தை தொடங்கலாம். வணக்கம். நவீன உலகத்தோட இந்த வேகத்துல அன்றாட வாழ்க்கை போராட்டங்கள்ல நிறைய பேர் அமைதியை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? மனசுக்குள்ள ஒரு மாதிரியான தவிப்பு, ஒரு குழப்பம். ஆமா, உண்மைதான். இந்த வேகமான வாழ்க்கை முறை, அப்புறம் நம்ம மேல நாமளே வச்சுக்கிற எதிர்பார்ப்புகள், உறவு சிக்கல்கள், எதிர்காலத்தை பத்தின ஒரு பயம், இதெல்லாம் சேர்ந்து மனசுக்குள்ள ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கு. கரெக்ட். இது ஏதோ இன்னைக்கு நேத்து வந்து பிரச்சனை மாதிரி பேசினாலும் மனித மனசோட இந்த சவால்கள் ரொம்ப காலமா இருக்கு. நிச்சயமா. அந்த மாதிரி மனப்போராட்டங்களுக்கு நடுவுல பாருங்க, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஞான விளக்கு இருக்கு. அதுதான் நம்ம திருவள்ளுவரோட திருக்குறள். ஆமாம், வாழ்க்கையோட எல்லா பக்கங்களையும் தொட்டு சொல்ற ஒரு பொக்கிஷம் அது. கண்டிப்பா. அறம், பொருள், இன்பம்னு எல்லாத்தையும் விளக்கி எப்பவுமே பொருந்துற மாதிரி வழிகாட்டுற ஒரு அற்புதமான படைப்பு. குறிப்பா இப்ப நம்ம பேச போற இந்த மன உளைச்சல், மன அழுத்தம், இதுக்கெல்லாம் கூட அதுல தீர்வுகள் இருக்கு. நாம பாக்குற இந்த தரவுகளும் அதுதான் சொல்லுது. அந்த வகையில இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறது கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல 7ஆவதா வர்ற ஒரு குறள். ரொம்ப வலிமையான குறள், ஆனா பார்க்க ரொம்ப எளிமையா தெரியும். நான் படிக்கிறேன், கேளுங்க. சற்று நிதானித்து. தனக்குமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார் பல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. ஆஹா, என்ன ஒரு ஆழம் பாருங்க. 2 வரிதான், ஆனா ஒரு பெரிய கடல் மாதிரி அமைதியா ஆழமா இருக்கு. ஆமா, இந்த குறள் இன்னைக்கு நாம சந்திக்கிற மன போராட்டங்களுக்கு, அந்த விடாப்பிடியான கவலைகளுக்கு எப்படி ஒரு தீர்வா இருக்குன்னு தான் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். சரி, இதுக்கு பழைய உரையாசிரியர்களோட விளக்கங்களும் இப்போதே சில பார்வைகளும் நமக்கு உதவும். ஓகே, அப்போ முதல்ல அந்த முதல் சொற்றொடர் தனக்குவமை இல்லாதான், இது யார சொல்லுது? என்ன அர்த்தம்? தனக்கு உவமை இல்லாதான், அதாவது தனக்கு நிகரா, ஒப்பா, வேற யாரும் எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி, ஒரு பேராற்றல். பொதுவா இத உரையாசிரியர்கள் இறைவன் அப்படின்னு சொல்றாங்க. இறைவன், கடவுள். ஆமா. ஆனா இது ஒரு குறிப்பிட்ட மதத்தோட கடவுளா மட்டும் பார்க்க தேவையில்லை. இந்த பிரபஞ்சத்தையே இயக்குற ஒரு மூல சக்தி, ஒரு ஒப்பற்ற தன்மை, நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மை. அதுக்கு இணை சொல்ல முடியாது. அதான் அதோட தனித்துவம். சரி, தனக்கு நிகர் இல்லாத ஒரு மூல சக்தி, அது புரிஞ்சுது. அடுத்தது தாழ் சேர்ந்தார்க்கு. இதுல தாழ்னா பாதம், திருவடின்னு தெரியும். சேர்ந்தார்க்கு அப்படின்னா சும்மா கால்ல விழுறதா? இல்ல, அது ரொம்ப மேலோட்டமான பார்வை. தாழ் சேர்ந்தார்க்கு அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒப்பற்ற இறைவனோட திருவடிய அடைக்கலமா பிடிச்சுக்கிட்டவங்க. இது சும்மா உடம்பால செய்யற செயல் இல்ல. மனம், மொழி, மெய், அதாவது நம்ம எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலயும் அந்த சக்தி கிட்ட முழுசா தங்களை ஒப்படைச்சவங்க. இது ஒரு முழுமையான சரணாகதி நிலை. ஓ, சரணாகதி. ஆமா, அந்த சக்தி மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சு அதோட வழி நடத்துதலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு மனநிலை. அப்போ அந்த நிகரில்லாத சக்தி கிட்ட முழுசா சரணடைஞ்சவங்க, அவங்கள பத்தி சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றார்? அவங்கள ஒரு பக்கமும் மத்தவங்கள இன்னொரு பக்கமும் வச்சு வள்ளுவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். குறளோட 2வது அடிய பாருங்க. மனக்கவலை மாற்றல் அரிது. ஆமா, மனக்கவலை மாற்றுதல் அரிது. மனக்கவலையே நீக்கிறது கஷ்டம்னு அர்த்தம். யாருக்கு கஷ்டம்னு முதல் அடியில சொல்லிட்டார் இல்லையா? அதேதான், மிகச்சரியா சொன்னீங்க. அந்த தாழ் சேராதவர்களுக்கு, அதாவது அந்த இறைவன் கிட்ட முழுசா சரணாகதி அடையாதவங்களுக்கு மனசுல வர்ற கவலை, குழப்பம், துயரம், இதையெல்லாம் போக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. முடியாத காரியம்னு சொல்லலாம் அப்படிங்கிறார் வள்ளுவர். இதுல மனக்கவலைன்னு சொல்றது நாம சும்மா சொல்றோமே, சோகம், வருத்தம், அந்த மாதிரி அர்த்தம் மட்டும்தானா, இல்ல இன்னும் ஆழமா? இது வெறும் சோகம், வருத்தம்ங்கிறத விட ஆழமானது. நாம பார்க்கிற விளக்கங்கள் படி மனக்கவலைங்கிறது இங்க மன அமைதியோட முழுமையான இழப்பு. ஒரு தீராத துயரம் மாதிரி உள்ளுக்குள்ள அரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு வேதனை, நீங்காத குழப்பம், எதிர்காலத்தை பத்தின பயம், எது மேலேயும் பிடிப்பில்லாத ஒரு நிலை. இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த மனக்கவலை. அப்போ இது கிட்டத்தட்ட இன்னைக்கு நாம சொல்ற ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இதுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமா வருது. ஆமாம், நிச்சயமா. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி தீவிர மனநிலைகளை மாத்த ஒரு வழிய வள்ளுவர் சொன்னது உண்மையிலே ஆச்சரியம்தான். ஆனா வள்ளுவர் பிரச்சனைய மட்டும் சொல்லலையே. இல்ல, தீர்வும் அங்கேயே இருக்கு. மறைமுகமா உணர்த்துறார். மனக்கவலைய மாத்த முடியாததுக்கு காரணம் என்ன,
அந்த சக்தியை பிடிக்காதது. அப்போ மனக்கவலையை மாத்துறதுக்கு வழி என்னவா இருக்கும்? அந்த சக்தியோட திருவடி, அதோட இருப்ப நல்லா பிடிச்சுக்கிறது தான் அந்த சரணாகதி தான் வழி. அதேதான் விளக்க உரைகளும் அதான் சொல்லுது. மனக்கவலைங்கிற அந்த நோய்க்கு மருந்து எதுன்னு கேட்டா அது ஒரு 3 விஷயத்தோட கலவை. 1 உள்ளத்துல வர்ற அமைதி, 2 அந்த சக்தி மேல நாம வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை, 3 அந்த சக்தியை பத்தின தொடர்ச்சியான சிந்தனை. உள்ளத்துல அமைதி, அசைக்க முடியாத நம்பிக்கை, இறை சிந்தனை, இது 3 தான் மருந்தா? கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு இது எந்த அளவுக்கு சரி வரும்? நாம முதல்ல சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டின்னு தான் சுத்தி இருக்கு. மத நம்பிக்கை கம்மியா இருக்கிறவங்களுக்கு இல்ல வேற நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது எப்படி பொருந்தும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்க வள்ளுவர் சொல்ற இறைவனை நீங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தோட கடவுளா பார்க்க வேண்டியதில்ல. ஒரு ஹையர் பவர்னு சொல்லலாம், ஒரு காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லலாம், இல்ல பிரபஞ்சத்தை இயக்குற ஒரு ஒழுங்குன்னு கூட எடுத்துக்கலாம், அவரவர் நம்பிக்கைப்படி. சரி. முக்கியம் என்னன்னா அந்த தனக்குமை இல்லாத ஒரு தன்மை இருக்குன்னு உணர்ந்து அது மேல நம்பிக்கை வைக்கிறது தான். இன்னைக்கு விஞ்ஞானம் கூட மைண்ட்ஃபுல்னஸ், அக்செப்டன்ஸ் மாதிரி விஷயங்களை சொல்லுது இல்லையா? அதோட ஒரு ஆன்மீக வடிவமா இதை பார்க்கலாம். ஓகே. அப்போ இந்த நம்பிக்கை, இறை சிந்தனை, அமைதி இதையெல்லாம் எப்படி வளர்த்துக்கிறது? குறிப்பா கவலை அதிகமா இருக்கும்போது மனசு எதையும் ஏத்துக்காத. உண்மைதான். இது ஒரே நாள்ல வர விஷயம் இல்ல. இது ஒரு தொடர் பயிற்சி. நம்ம கிட்ட இருக்கிற ஆய்வு தரவுகள் இதுக்கு ஒரு நடைமுறை வழியை சொல்லுது. மனக்கவலை அல்லது மன அழுத்தத்தை நாம ஜெயிக்கணும்னா நமக்கு 3 தூண்கள் மாதிரி வேணும். 3 தூண்களா? என்னன்னா அது? 1 நம்பிக்கை, ஃபெய்த். அந்த மேலான சக்தி மேல வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. எல்லாம் நன்மைக்கே நடக்கும், நம்மை கைவிடாத ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு. சரி. 2வது பக்தி. இது அந்த நம்பிக்கையோட செயல் வடிவம் சொல்லலாம். அது கோவிலுக்கு போறதா இருக்கலாம், தியானம் பண்றதா இருக்கலாம், இல்ல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில அந்த சக்தியோட ஒரு ஆத்மார்த்தமான தொடர்பை ஏற்படுத்திக்க முயற்சி பண்றது. இது மனசை ஒருமுகப்படுத்த உதவும், அமைதி கொடுக்கும். நம்பிக்கை, பக்தி. சரி. 3வது இதுவும் ரொம்ப முக்கியம், தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நம்மால முடியுங்கிற நம்பிக்கை, நம்மால முடிஞ்ச முயற்சிகளை செய்ய தேவையான ஒரு உந்து சக்தி. நம்பிக்கை, பக்தி இது ரெண்டும் அந்த சரணாகதி தத்துவத்தோட போகுது. ஆனா தன்னம்பிக்கை அது நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை தானே. இறைவன் கிட்ட சரணடைகிறதும் நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறதும் கொஞ்சம் முரணா தெரியலையா? சில சமயம் பக்தி அதிகமாயிட்டா முயற்சி பண்ணாம சோம்பேறி ஆயிட மாட்டாங்களா? நல்ல கேள்வி. இது ரொம்ப நுட்பமான பார்வை. இதுல அந்த சமநிலை, அந்த பேலன்ஸ் தான் முக்கியம். தன்னம்பிக்கைங்கிறது என்னால இந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை. நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயங்கள்ல, நாம மாற்றக்கூடிய சூழ்நிலைகள்ல நாம முழு முயற்சியோட, முழு தன்னம்பிக்கையோட செயல்படணும். வள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லையா, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னு. ஆமா, முயற்சி பத்தி சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம சக்திக்கு மீறின விஷயங்களும் வாழ்க்கையில நடக்கும். நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத துன்பங்கள், இழப்புகள் வரும். அப்போ தன்னம்பிக்கை மட்டும் பத்தாது. அந்த இடத்துல நம்ம துவண்டு போகாம நம்மை காப்பாத்துறது எதுனா அந்த மேலான சக்தி மேல வைக்கிற நம்பிக்கை, ஃபெய்த். அப்புறம் பக்தி, டிவோஷன். ஓ, அப்படியா? ஆமா, என்னால முடிஞ்சதை நான் செஞ்சிட்டேன், இனி நடக்கிறது அந்த சக்தியோட கையில அப்படிங்கிற ஒரு சரணாகதி மனப்பான்மை அந்த கஷ்டமான நேரத்தை கடக்க உதவும். அதனால இது முரணில்ல, ஒண்ணுக்கொண்ணு துணை நிக்கிற விஷயங்கள். முயற்சியும் சரணாகதியும் சேர்ந்த ஒரு பயணம் இது. அப்போ நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்கள்ல ஃபுல் கான்ஃபிடன்ஸோட முயற்சி செய்யணும். நம்ம கண்ட்ரோல்ல மீறின விஷயங்கள்ல அந்த சக்தி மேல நம்பிக்கையும் பக்தியும் வச்சு சரணடையணும். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது தான் மனக்கவலைய மாத்திர முழுமையான வழின்னு சொல்லலாமா? மிகச்சரியா தொகுத்து சொன்னீங்க. இதுதான் அந்த சமநிலை. நம்பிக்கை, பக்தி, தன்னம்பிக்கை, இந்த 3 ஒன்னா சேரும்போது மனசுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும். இது மனக்கவலைய, மன அழுத்தத்தை தாங்கிக்கிற நம்ம திறனை அதிகப்படுத்தும். சரி. இது உடனே நடந்துராது. கொஞ்சம் கொஞ்சமா, மெதுவா, தொடர்ந்து முயற்சி செஞ்சா இந்த நிலையை அடைய முடியும். இது ஒரு லாங் டேர்ம் பிராக்டிஸ் மாதிரி தெரியுது. ஆனா மனக்கவலை வர்றப்ப அது நம்மள மொத்தமா இருட்டுக்குள்ள தள்ளிவிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வருமே. இதுலேருந்து வெளியே வரவே முடியாதோன்னு பயம் வருமே. அந்த பயத்தை இது எப்படி போக்கும்? அந்த பயத்தை போக்கத்தான் இந்த 3 தூண்டுகளும் உதவுது. தன்னம்பிக்கை என்னால முயற்சி செய்ய முடியுங்கிற தைரியத்தை கொடுக்குது. பக்தி மனசு ஒருமுகப்படுத்தி அமைதிக்கு வழி பண்ணுது. நம்பிக்கை
அந்த நம்பிக்கை தான் நான் தனியா இல்ல, எனக்கு ஒரு துணை இருக்கு அப்படிங்கிற ஆறுதலையும், இந்த இருட்டான சுரங்கப்பாதைக்கு அந்த பக்கம் ஒரு வெளிச்சம் தெரியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பையும் கொடுக்குது. நம்ம ஆய்வு தரவுகளோட இறுதியில ஒரு முக்கியமான வரி இருக்கு. நம்பிக்கை உள்ளவனுக்கு துன்பம் ஒருபோதும் நிரந்தரமா நீடிக்காது. நம்பிக்கை உள்ளவனுக்கு துன்பம் நீடிக்காது. இது ரொம்ப பெரிய ஆறுதல் தர விஷயம். ஆனா கஷ்டங்கள், சவால்கள் இதெல்லாம் வாழ்க்கையோட ஒரு பகுதி தான். அது வரும், போகும். ஆனா அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைங்கிற நங்கூரம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் தாங்குற சக்தி நமக்கு கிடைக்கும். சரிதான். அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கான வழியும் தெரியும். அந்த பேராற்றல் ஏதோ ரூபத்துல நமக்கு வழிகாட்டும், உதவி செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை இருட்டிலையும் ஒரு வெளிச்சக்கீற்ற பாய்ச்சும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொன்ன இந்த 7வது குறள் சும்மா ஒரு ஆன்மீக உபதேசம் மட்டும் இல்ல. இது ஒரு ஆழமான உளவியல் வழிகாட்டுதல், ஒரு மென்டல் ஹெல்த் டிப் மாதிரி. ஆமாம். தனக்கு நிகரில்லாத அந்த சக்தியோட இருப்ப உணர்ந்து அதோட திருவடிய, அதாவது அதோட வழிகாட்டுதலை நல்லா பிடிச்சுக்கணும். அப்படி செய்யும்போது உள்ளத்துல அசைக்க முடியாத நம்பிக்கை, உண்மையான பக்தி, அதோட சேர்ந்து நம்மால முடிஞ்ச முயற்சிகளை செய்யறதுக்கான தன்னம்பிக்கை, இது 3 சேர்ந்த ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிட்டா மனக்கவலைங்கிற அந்த இருட்டு கண்டிப்பா விலகும். இதுதான் இந்த குறள் நமக்கு காட்டுற பாதை. இது சும்மா கவலைய மறக்க சொல்லல, கவலைய மாத்துறதுக்கு, அதை உருமாத்துறதுக்கு ஒரு வழியை சொல்லுது. மன அழுத்தத்தை நிர்வகிக்கிறதுக்கு இது ஒரு பிராக்டிக்கல் வழிமுறை. ஒப்பற்ற இறைவனின் திருவடிகளை பற்றுவதன் மூலமும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் பக்தியோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ்ந்தா மனக்கவலையோட பிடியிலிருந்து விடுபட முடியுங்கிறது தான் இந்த ஞானத்தோட சாரம். ஆச்சரியமா இருக்கு. 2000 வருஷம் கழிச்சும் இன்னைக்கு இருக்கிற இந்த ஹைடெக் உலகத்தோட சிக்கல்களுக்கு, மன போராட்டங்களுக்கு எளிய தமிழ்ல எழுதின 2 வரி ஒரு தீர்வா இருக்குதுன்னா இதுதான் காலத்தால் அழியாத ஞானம் போல. அதுதான் திருக்குறளோட தனிச்சிறப்பு. மனிதனோட அடிப்படை உணர்வுகள், தேவைகள், போராட்டங்கள் இதெல்லாம் காலத்தால பெருசா மாறாது. அதனால தான் வள்ளுவர் சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கும் இவ்வளோ உயிர்ப்போட, இவ்வளோ பொருத்தமா நம்மகிட்ட பேசுது. இது ஒரு தலைமுறைக்கு மட்டும் இல்ல, எல்லா தலைமுறைகளுக்குமான வழிகாட்டி. இந்த ஆழமான பார்வை இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் சில புதிய சிந்தனைகளை கொடுத்துருக்கோன்னு நம்புறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. காலத்திரைக்கு பின்னால நிக்கிற அந்த ஞானியோட குரல் இன்னைக்கு நம்ம மன அமைதிக்கு ஒரு திறவுகோலா இருக்காதா? 2000 வருஷத்துக்கு முந்தி எழுதின வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம மன உளைச்சலுக்கு மருந்தா அமையறதுல என்ன மாயம் இருக்கு? அந்த ஒப்பற்ற சக்தியை உணர்றதும், அது மேல நம்பிக்கை வைக்கிறதும், நம்ம முயற்சிகளோட அதை இணைக்கிறதும், ஒருவேளை இதுதான் நாம தேடிட்டு இருக்கிற அந்த அமைதிக்கான பாதையா இருக்குமோ? யோசிச்சு பாருங்க.